ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய், பூஜா, டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம் நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். எப்போ வெளிவந்தாலும் மிகப்பெரிய ஓப்பனிங், ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக இருக்க போது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் அந்த படம் வரல, எப்போ வரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் படத்தரப்பில் இந்த மாதம், அதாவது இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி அதுக்கான பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சிங்கிள் பேஜ் கிட்ட இன்னுமே சிங்கிள் பேஜ் ஜட்ஜ் கிட்ட நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அங்கே இன்னமும் இந்த கேஸ் ஹியரிங் வரல. மேபி நாளைக்கு இல்லைனாக்கா நாளை மறுநாள் இந்த கேஸ் ஹியரிங் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஹியரிங் வந்தாலும் அவங்க கேஸை தொடர்ந்து நடத்த போகிறது இல்லை. கேஸை வித்ரா பண்ணிட்டு ரிவைசி கமிட்டிக்கு இந்த படத்தை அனுப்பி 2 வாரத்தில் எப்போ எல்லா பிரச்சனையும் முடிச்சு நம்ம இந்த படத்துக்கு சென்சார் வாங்கி கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் கூடுதல் தகவல், இன்னமும் கேஸ் என்னதான் நடந்துகிட்டு இருந்தாலும் ஆஃப் த ரெக்கார்டு அதுக்கான ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ சென்சார் போர்ட் டீம்லேருந்து படத்தரப்புக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 நிமிடத்தை இந்த படத்துலேருந்து கட் பண்ணி தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பொலிட்டிக்கல் மேல் இடத்துல தாக்குற மாதிரி எதனா சீன்ஸ் இருந்திருக்கும் போல இருக்கு. அது எல்லாமே அப்படியே வெட்டி தூக்கியிருப்பானுங்க போல. அது எல்லாமே தூக்குங்க, நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ப்ரொடியூசரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாராமா. ஆனால் அது இன்னும் ஆஃப் த ரெக்கார்டாக இருக்கு. இன்னும் அஃபிஷியலாக எதுவும் நடக்கவே இல்லை. ஆஃப் த ரெக்கார்டு படத்தை அனுப்புறாங்க, பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 20 நிமிஷத்துக்கு கட்டு கொடுக்குறாங்க. 20 நிமிஷம் கட் பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஏன்னா படத்தை இந்த மாசத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால 20 நிமிஷம் இல்லை, இன்னும் எவ்வளோ நேரம் படத்தையே ஃபுல்லாக கட் பண்ணால் கூட ஒத்துப்பாங்க போல இருக்கு. ஸோ 20 நிமிஷம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருசா படுது. ஏன்னா ஒரு படத்துல இருந்து 20 நிமிஷத்தை கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த படத்தோடைய மையக்கருளை எதனா பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நேர்த்தியா இல்லாம என்னடா இது ஒரு பக்கம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளே நிறைய படத்தை பத்தி பேசியிருக்கோம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் படத்தோடைய சென்சார் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போவும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம ஜனநாயகன் படத்துக்கு இருக்கு. 20 நிமிஷத்தை இப்போ கட் பண்ணி தூக்க சொல்றாங்களாமா. இது இன்னும் ரூமரா தான் இருக்கு, இன்னும் அஃபிஷியலா எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை அதுக்கு ஓகே பண்ணி இந்த படத்துக்கு சென்சார் வாங்கி இந்த படத்தை கொண்டு வரணுமா அப்படின்றது எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. படத்தை ரிலீஸ் பண்ணாமல் எலெக்ஷன்லாம் முடிச்சு நார்மலாக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் ஓடிடியில் அன்கட் கொண்டு வந்துடலாம், தேட்டரில் இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லுவாங்க போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.